புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கஞ்சா கடத்திய வழக்குல சிறை தண்டனை விதிச்சார் அப்படின்றதுக்காக 2 சகோதரர்கள் நீதிமன்ற ஜன்னல் கண்ணாடிகளை உடைச்சு நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் கடந்த ஆண்டு மதுரையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலைமையில ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே நீதிபதியை நோக்கி அரிவாள் வீசப்பட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த வாரத்தில் ஜீவனாம்சம் வழக்கு ஒன்று நடைபெற்று வந்தது. அதனை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக இருக்கும் சுதாகர் அவர்தான் விசாரணை நடத்தி வந்தார். அப்போது திடீரென வழக்கறிஞர்கள் அமரும் இடத்தில் அரிவாள் ஒன்று விழுந்துள்ளது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு நுழைவாயில் பகுதியில் சுமார் 8க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு வழக்கு விசாரணை தொடர்பாக யார் வந்தாலும் விசாரணை நடத்தி சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுப்பிவிடுவது வழக்கம். இந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது அரிவாள் வீசப்பட்ட சம்பவத்தால் நீதிமன்ற வளாகம் பதற்றமான நிலையில் இதுகுறித்து டிஎஸ்பி பாலசுந்தர், இன்ஸ்பெக்டர் சிவபாலன் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சம்பவத்தின் மறுநாள் பாலமுருகன் என்பவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அங்கு நடைபெற்று வந்த ஜீவனாம்சம் வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் அரிவாளை கொண்டு வந்து வீசியது தெரிய வந்துள்ளது. மேலும் நீதிமன்ற நுழைவாயில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டிருந்த நிலையில் பாலமுருகன் நீதிமன்றத்திற்கு பின்புறம் உள்ள காம்பவுண்டு சுவரை ஸ்டூல் ஒன்றை பயன்படுத்தி அரிவாளுடன் உள்ளே குதித்து வந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கஞ்சா கடத்திய வழக்கில் சிறை தண்டனை விதித்ததற்காக 2 சகோதரர்கள் நீதிமன்ற ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே நீதிபதியை நோக்கி அரிவாள் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமுதாயத்தில் அரங்கேறி வரக்கூடிய குற்றச்சம்பவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தை விட குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்றது தான் இது போன்ற சம்பவங்கள் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துது.